வணக்கம் மக்களே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th சிபிஎஸ்சி மேக்ஸ் ப்ராபபிலிட்டி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான கண்டினியூ வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இது வந்து 7வது கொஸ்டின் தான். 7வது கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிட்டு வந்திருக்கோம். இது வந்து என்சிஆர்டியில் இல்லை, பட் ஆனால் ஆர்டி ஷர்மாவில் இருக்குப்பா. ஆர்டி ஷர்மாவில் எக்ஸாம்பிள் 7 பேஜ் நம்பர் 25.13 ஓகேங்களா? அதில் உள்ள கொஸ்டின் தான் நம்ம எடுத்து சால்வ் பண்ணுறோம். ஓகே, சரி, இந்த கொஷினில் என்ன சொல்ல வரான் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? எ பேர் ஆஃப் டை இஸ் த்ரோன். பேர் ஆஃப் டைனா என்னப்பா? இப்போது என் கிட்ட வந்து 2 டை இருக்குங்கிறாங்க. இது ஒரு டை, இது ஒரு டை வச்சுக்கலாம், ஓகேவா? இப்போது இந்த 2 டையை இப்படி தூக்கி போடுறாங்க. இஃப் த 2 numbers appear on them are different. இப்போ நான் 2 டையை தூக்கி போடும்போது எனக்கு வந்து ஒரே நம்பர் கிடைக்கக்கூடாது, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கணும். அந்த மாதிரி நம்பரெல்லாம் நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே கேட்டிருக்கான். ஓகேவா? ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? சம் ஆஃப் த நம்பர் இஸ் 6. அடுத்தது சம் ஆஃப் த நம்பர் இஸ் 5, இல்லை அதை விட கம்மியாகவும் இருக்கலாம். சரி, சம் ஆஃப் த நம்பர் இஸ் 4, அல்ல அதை விட கம்மியாக இருக்கலாம். சம் ஆஃப் த நம்பர் இஸ் எக்ஸாக்டாக 4 தான் இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஸோ இதெல்லாம் அவன் கொடுத்துருக்கான். இதுலேருந்து நம்ம எழுதுறது தான் இருக்குது, ஓகேவா? இப்படிலாம் எழுதுறா. பார்க்கலாமா மக்களே? கொஸ்டின் தெளிவாக புரிஞ்சிச்சுன்னா என்ன சொல்ல வராங்க? 2 டையை எப்படி தூக்கி போடுறாங்க, அந்த தூக்கி போடுற நம்பர் ரெண்டுமே சேமாக இருக்கக்கூடாது. அதோட எனக்கு சம் பண்ணும்போது, அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் சம் பண்ணும்போது எனக்கு 5 கிடைக்கணும். அப்படி இல்லைன்னா அடுத்த இன்னொரு கொஸ்டினில் சம் பண்ணும்போது எனக்கு 4 இல்லை 4 விட கம்மியாக கிடைக்கணும். அப்படின்னு இல்லையா? சம் பண்ணும்போது எனக்கு எக்ஸாக்டாக 4 மட்டும் தான் வரணும். அந்த மாதிரி எனக்கு கொடு. ஸோ இதுதான் உங்ககிட்ட கேட்டிருக்காங்க. மோஸ்ட்டாக இந்த கண்டிஷன் ப்ராபபிலிட்டியில் ஒரு விஷயம் கொடுத்துருவான், அதுக்கப்புறமா அதை கேட்பான் என்ன அப்படின்ட்டு. அதை தான் இதுலேருந்து நான் அடுத்ததுன்னு சொல்ல போகிறேன். என்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோன்ட்டு, ஓகேவா? என்ன கொடுத்துருவான், என்ன இருக்கும். கண்டிஷனல் ப்ராபபிலிட்டினாலே ஒரு விஷயம் ஏற்கனவே நடந்துடும். அதுக்கப்புறமா இன்னொரு ஈவெண்ட் கூட எப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், சான்ஸ் ஆஃப் ஹேப்பனிங் வித் ஏ அண்ட் பி இஸ் ஆல்ரெடி அக்கர்ட் வித் பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ அதை தான் நம்ம பண்ண போகிறோம், ஓகேவா? இப்போ கொடுத்துருக்கிறத முதல்ல எழுதலாம். என்ன ஏ ஈவன் சொல்கிறது என்ன சொல்கிறேன்னா, எ பேர் ஆஃப் டை இஸ் த்ரோனு டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டு அப்படின்ட்டு கிடைக்கிற மாதிரி. ஸோ அதனால் உங்களுக்கு 2 டையை நீங்கள் த்ரோ பண்ணுறீங்கனாலே ஓவராலாக உங்களுக்கு 36 எலமெண்ட் வந்துடுவான்ல. இப்போ டையில் எத்தனை எலமெண்ட் இருக்கும்? டோட்டலாக 6 எலமெண்ட் இருக்கும். 6 பவர், இப்போ இது வந்து 2 டை கொடுக்கறனால 2, 6 பவர் 2 உங்களுக்கு 36 கிடைக்கணும். பட் ஆனால் எனக்கு சேம் நம்பராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அப்படி சேம் நம்பராக இருக்கக்கூடாதுன்னா டிஃப்ரெண்ட் நம்பராக தான் இருக்கணும். அதுலேருந்து ஒரு 6 கிடைச்சுன்னா கரெக்டாக 30 வரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக? எதெல்லாம் நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். எதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணுறேன்னா, எனக்கு ஈவன்லாம் வேண்டாம். எக்ஸ்க்ளூட் தீஸ் நம்பர்ஸ் ஆஃப் டை. யாரெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணுறேன்னா, இந்த 1,1, 2,2, 3,3, 4,4, 5,5, 6,6. இப்போ நம்பர் ஆஃப் ஏ வந்து உங்களுக்கு இந்த 6 எலமெண்ட்டை நான் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டேன்னா எனக்கு 13 கிடைப்பான்ல. கிடைப்பானா மாட்டானா? கிடைப்பான். காரணம் என்னன்னா, இதை நான் ஏன் எக்ஸ்க்ளூட் பண்ணேன்? 2 numbers appear on them are different. அவன் அப்படி தானே கேட்டிருக்கான். 2 நம்பர் கொடு, அந்த 2 நம்பரும் எனக்கு வேறு வேறு நம்பராக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கான். நீங்கள் இது பார்த்தீங்கன்னா சேமாக தானே இருக்குது. ஸோ இவனை நான் வெளியே எடுத்துட்டேன்னா மீதி உள்ள நம்பர்லாம் யாருப்பான்? அந்த மீதி உள்ள 30 நம்பர். அது உங்களுக்கு எழுதணுமா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த டேபிள் வேணால் இப்படி தான் இருந்திருக்கும். 1,1, 1,1லேருந்து ஆரம்பிக்காது, 1,2லேருந்து ஆரம்பிக்கும். இந்த 30க்கானது 1,2, 1,3 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 1,6 வரைக்கும் போயிருப்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2,1, அதுக்கப்புறமா 2,3, அதுலேருந்து 2,6 வரைக்கும் போயிருப்பான். இந்த இடத்துல 2,2 நான் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறமா 3,1, 3,2, 3,4ன்னு சொல்லிட்டு எழுதியிருப்பேன். 3,3 தூக்கியிருப்பேன். அந்த மாதிரி தான். ஸோ இவனை மட்டும் தூக்கிட்டு மீதி உள்ள நம்பர்லாம் எழுதியிருப்பேன். அதான் அந்த 30 நம்பர், ஓகேவா? அடுத்தது பி ஈவெண்ட்டில் என்ன சொல்கிறான் வரான்? சம் ஆஃப் நம்பர் வந்து 6 இருக்குன்னு சொல்லியிருக்கான். முதல்ல கிவன் எல்லாத்தையும் எழுதிடுவோம். நமக்கு தெரிஞ்ச மாதிரி எக்ஸாம்பிள் காமிக்கணும், அதுதான் முக்கியம் இங்கே. ஸோ எனக்கு இது இடம் அடைக்குது, அதனால் நான் இதை அடிச்சுக்கிறேன். இது உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும்.
அதை வச்சு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ அதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம் பண்ணும்போது 6 வரணும். சம் பண்ணும்போது 6 வரணும்னா அப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த 2 நம்பர் A, B இவனை சொல்கிறது நான் ரேண்டமாக ஜென்ரலாக எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு நம்பரையும் சம் பண்ணும்போது உங்களுக்கு 5 கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்பர் தான் நான் இந்த ஈவெண்ட்டில் எழுதுவேன். ஓகேங்களா? ஸோ என்னென்னு சொல்லிட்டு எழுதலாமா? ஃபஸ்ட்டு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 1,5. இப்போ அதை அப்படி திருப்பி எழுதுறான்ல, 5,1. செகண்ட் 2,4. தென் 4,2. தென் 3,3. வருவானா? வரவே கூடாது, அதான் தூக்கிட்டோம்ல. அப்போ அவன் வர வாய்ப்பு இல்லை. 3,3 வர வாய்ப்பு இல்லை. ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட்டு 4,2 ஏற்கனவே எழுதிட்டோமே, திருப்பி ரிப்பீட் ஆகுது. அப்போ அவன் வேண்டாம். ஓகேவா? ஸோ ஓவராலாக உங்களுக்கு பியில் வந்து இந்த எலமெண்ட் தான் இருந்திருப்பான். அடுத்தது சி எலமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கான், சம் ஆஃப் நம்பர் இஸ் 4 ஆர் லெஸர் தென் அப்படின்னு சொல்லியிருக்கான். எனக்கு சம் பண்ணும்போது 4 வரணும், இல்லை அதை விட கம்மியாகவும் வரலான்னு சொல்லியிருக்கான். அப்போ யார் யாரெல்லாம் வரலான்னு சொல்லலாமா? 1,2, 1,3, 4 இல்லை அதை விட கம்மியாக. இதுக்கு மேலே எதுவும் கொடுக்க முடியுமா? முடியாது பாஸ். ஸோ கொடுத்த நம்பரை அப்படியே ரிப்பீட் பண்ணிடுவோமா? அப்போ 2,1, 3,1. சி டியை பொறுத்த வரைக்கும் டி என்ன சொல்லியிருக்கான், சம் ஆஃப் நம்பர் இஸ் 4. எனக்கு சம் பண்ணால் 4 கிடைக்கணும், அந்த மாதிரி கேட்குறேன். அப்போ 1,3, 3,1. இதுக்கப்புறமா வேறு என்ன எழுதலாம்? 1 எழுதிட்டேன். அடுத்தது 2,2 எழுதலாமா? அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ அவன் தேவை கிடையாது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதான் நமக்கான ஈவெண்ட்டு. இப்போ இந்த ஈவெண்ட்லேருந்து நான் எப்படிப்பா கண்டிஷனல் ப்ராபர்ட்டியாக மாற்றி எழுதணும்? இவ்வளோத்தையும் சொன்னீங்க, எனக்கு இது எப்படி கண்டிஷனல் ப்ராபர்ட்டியாக மாற்றுவீங்கன்னா, ஸோ சிம்பிள். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒரு விஷயம் நடக்கணும், இங்கே ஏன்னு சொல்லியிருக்கேன், ஏவோடது நான் எழுதியிருக்கேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் A by B அப்படின்னு நான் எழுதுறேன்னா நான் என்ன சொல்லுவேன் எப்போமோ, பி ஈவெண்ட் வந்து ஆல்ரெடி அக்கர்டு. டினாமினேட்டர் எழுதுவோம்ல, பி ஈவெண்ட் ஆல்ரெடி அக்கர் ஆகிருப்பான். அந்த ஈவெண்ட்டோட ஏ ஈவெண்ட் எப்போ இன்டர்செக்ட் ஆகிறானோ அவனை மட்டும் மேலே தூக்கி எழுதுவேன்னு சொல்லியிருக்கேனா? சொல்லியிருக்கேன். ஸோ அதை தான் இங்கே பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ பி ஈவெண்ட்டு எனக்கு மொத்தமாக நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா n ஆஃப் பிஏன்னு சொல்லிட்டு எழுதிடுவேன். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இன்னும் ரொம்ப தெளிவாக சிம்பிளாக பேசுங்க அப்படின்னா, எனக்கு எக்ஸாம் ஓரியன்டாக வேணும்னா இவன் ஃபைண்டு, இவன் கிவனு. ஃபைண்டுன்னு சொல்கிறது வந்து மேலே எழுதிக்கோங்க, அந்த எந்த ஈவெண்ட்டோ இங்கே கொடுத்துருக்க ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்கிற எல்லா ஈவெண்ட்டும் நியூமரேட்டரில் தான் எழுத போகிறீங்க. கிவன் சொல்கிறது வந்து கீழே எழுத போகிறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிவன் யார்? இந்த ஏ ஈவெண்ட் தானே. ஏ பேர் ஆஃப் டை இஸ் த்ரோனு 2 டிஃப்ரெண்ட் நம்பர் இஸ் ஆஃப் யார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழுதியிருக்காங்கல்ல, அவன் தான் உங்களுக்கு டினாமினேட்டரில் வர போகிறான். சிம்பிள். இப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி சொன்னனால இப்போ நான் யார் யார் கண்டுபிடிக்கணும்? 2 ஃபைண்டுன்னு சொன்னல, அவன் நியூமரேட்டரில் எழுதுவான். பி ஆஃப் ஃபஸ்ட்டு பி எழுதுவோமா, பி டிவைடட் பை ஏ, ஏன்னா ஏ இஸ் கிவன். பி டு ஃபைண்ட் சான்ஸ் ஆஃப் ஹேப்பனிங் வித் ஆல்ரெடி அக்கர் வித் ஏ. ஓகேவா? இப்போ அதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ வந்து ஆல்ரெடி நடந்துட்டான், ஏக்கான ப்ராபபிலிட்டி உங்களுக்கு ஆல்ரெடி அக்கர்டு, ஊறப்பட்ட பேர் இருப்பான், அவன் வந்து கவுண்ட் வந்து 30. ஓகேவா? ஓகே. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பி வந்து உங்களுக்கு என்ன வந்திருக்கான், 1,5, 5,1, 2,4, 4,2. இந்த எலமெண்ட் எல்லாமே பியில் இருக்கான்ல, ஆல்ரெடி அக்கர் தானே, அவன் கூட இன்டர்செக்ட் கண்டிப்பாக ஆவான்ல, ஆவான். ஸோ அதனால் 4மே எழுதிடுவோம். ஸோ நம்பர் ஆஃப் கவுண்ட்டை மட்டும் நான் இங்கே ஸ்ட்ரைட்டாக எழுதிட்டேன். ஓகேங்களா? ஸோ 4/30 இதை நம்ம கேன்சல் பண்ணிட்டோன்னா இது 2 டைம்ஸு, இது 15. அப்போ 2/5 தான், 2/15 தான் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட். புரிஞ்சிச்சுன்னா மறக்காம அந்த ஸ்மைலி ஃபேஸ் போடுங்க மக்களே. சரி, அடுத்து போவோமா தம்பி? போவோமா?
இப்போ ஃபஸ்ட்டு கொஷினை முடிச்சிட்டோம். ரெண்டாவது கொஷினுக்கு என்ன சொல்லியிருப்பான், அடுத்தது சியை கண்டுபிடி, ப்ராபபிலிட்டி ஆஃப் சி டிவைடட் பை ஏஏ. அதுவும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போட்டுடலாம். இங்கே உள்ள எல்லா எலமெண்ட்டும் உங்களுக்கு ஏல இருந்திருப்பான் ஆல்ரெடி அக்கட். ஸோ அதனால் ஜஸ்ட்டு கவுண்ட் பண்ணி மட்டும் போடுங்க. 1 2 3 4 அவ்வளோதான். 4 டிவைடட் பை 30, 2 by 15 அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் டி டிவைடட் பை ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,3 3,1 கண்டிப்பாக இருக்காங்க, இவனுக்குள்ளே இருக்கான் ஏ ஈவெண்ட்குள்ளே. ஸோ 1 2 2 by 30 அப்போ 1 by 15 முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மட்டும் தான் அப்படி இருந்துச்சு, போக 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 என்னப்பா இது சப்பையாக இருக்குது, அவ்வளோதான். சரி, இந்த கொஷின் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். மறக்காமல் எனக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.